Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவியர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 1 மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 1 மார்க் டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 151 மார்க் ஒரு கேட்டகரி பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி 1 மார்க் டெஸ்ட் 2 151 மார்க் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அப்ரிவேஷன், ப்ளூரல்ஸ், வாய்ஸ். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட டோட்டல் மார்க்கே இருக்குது. ஏன்னா 1 மார்க் எதனாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் உங்களுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 1 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 1 மார்க் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வந்து கோட்டேலி, ஆஃபேலி, ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம், அது மட்டும் இல்லை +1 +2 வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளாஸ் லிட்ரேட்னா இல்லிட்ரேட் இந்த 1 மார்க் தான் இந்த ரீசெண்டான அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. குவாலிஃபை வந்து டிஸ்குவாலிஃபை சொல்கிற ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் வந்து ஷேக்ஸ்பியர் ஆஸ் யூஸ்ட் த டேஷ் நேச்சுரல் எலிமெண்ட் சூப்பர் நேச்சுரல் ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன் இஸ் ஹவுஸ் இஸ் இன் த டேஷ் அர்பன் ஏரியானா சபர்பன் ஆப்ஷன் சி. த சில்ட்ரன் ஆர் அஃபெக்டட் வித் த நியூட்ரிஷன் மேல் நியூட்ரிஷன். ப்ரிஃபிக்ஸ்னா நமக்கே தெரியும் பிஃபோர் ஜாயின் பண்ண, சஃபிக்ஸ்னா பின்னால் ஜாயின் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து டேக் மெஷர்மெண்ட், அக்யூரேட்னா அக்யூரேசின்னு கம்பேர் பண்ணுறோம். இன்அக்யூரேட் கம்பேர் பண்ணணும் ப்ரிஃபிக்ஸ், இது அக்யூரேசி சஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஷோட் இஸ் ஏபிள் பார்த்தீங்கன்னா டேஷ் இந்த காம்படிஷன் எபிலிட்டின்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் students are writing their public examination suffix. Students are asked to pay their establishment fees. Next வந்து பார்த்தா ஸ்லேவ்ன்றது டேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டேஷ் ட்ரீட்மெண்ட் வாஸ் கிவன் பை ஏரியா ஸ்லேவிஷ்னா அடிமைன்னு சொல்லுவோம், ஸ்லேவிஷ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட்ரியும் போடலாம், டாக்குமெண்டேஷனும் போடலாம், ரெண்டுமே கரெக்டு. இது சஃபிக்ஸ். ஃபேஷன் வந்து ஃபேஷனேட்னு சொல்கிறேன், ஃபேஷனபிள் கொடுத்தா ஃபேஷனபிள் சஃபிக்ஸ். அக்யூரேட் வந்து இன்அக்யூரேட் ப்ரிஃபிக்ஸ் கம்பேர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் வந்து இன்டிஃப்ரெண்ட். மேட்ச் வந்து மிஸ் மேட்ச்னு கம்பேர் பண்ண 15th ஒன். 16th ஒன் கண்டினியூ வந்து டிஸ்கண்டினியூ. 17th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் வந்து இன்செக்யூர் ஆப்ஷன் சி. 18th ஒன் வந்து சி வந்து 4C ஆப்ஷன் பி. 4Cன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்க்குறது. சைல்டு வுட் ஆப்ஷன் சி. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பப்ளிக்கில் எம்ப்ளாய் அன்எம்ப்ளாய்ன்னு சொல்கிறோம். மூவபிள் வந்து இம்மூவல் ஆப்ஷன் சி. 22 அக்யூரேட் வந்து இன்அக்யூரேட் கம்பேர் பண்ணுறோம். நேஷ்னல் வந்து இன்டர்நேஷ்னல் ஆப்ஷன் பி. 24 பஞ்சுவல் வந்து பஞ்சுவாலிட்டின்னு கம்பேர் பண்ணுறோம். 25th வந்து சைக்கிள்னா பைசைக்கிள் போடலாம், ட்ரை சைக்கிள் போடலாம், அப்போ ஆப்ஷன் சி பைசைக்கிள். லீகல் வந்து இல்லீகல் ஆப்ஷன் சி. 27 நார்மல் வந்து அப்நார்மல். ஸ்கோப் வந்து மைக்ராஸ்கோப் ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸ்லேவ் வந்து என் ஸ்லேவும் போடலாம், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து ஸ்லேவிஷ். ரெஸ்பெக்ட் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆப்ஷன் ஏ. அட்ராக்ட் வந்து அட்ராக்ஷன் ஆப்ஷன் பி. 32 எக்ஸாமினேஷன் ஆப்ஷன் சி. 33 ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிக்கல்னு கம்பேர் பண்ணுறோம். மேல் ப்ராக்டிஸ் ப்ரிஃபிக்ஸு, ப்ராக்டிக்கல் சஃபிக்ஸு. ஏபிள் வந்து எபிலிட்டின்னு கம்பேர் பண்ணுறோம். 35 வந்து டெக்னாலஜிஸ்ட் ஆப்ஷன் பி. ஃபேஷனபிள் ஆப்ஷன் பி. இந்த ஃபேஷனேட்ஸ் வந்து ஃபேஷனபிள். டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி, இன்டிஃப்ரெண்ட் ப்ரிஃபிக்ஸ், டிஃப்ரெண்ட்லி வந்து சஃபிக்ஸு. சைல்டு வந்து சைல்டுவுட்டும் அப்புறம் சைல்டிஷும் வருன்றதுக்காக தான் 38 கொடுத்துருக்கோம். நேஷ்னல் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரிஃபிக்ஸு, நேஷ்னலிட்டி வந்து சஃபிக்ஸு. ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம் ஆப்ஷன் சி. 41 என்ஜாய் வந்து என்ஜாயபிள், என்ஜாய்மெண்ட்டு கம்பேர் பண்ணலாம். கம்ஃபோர்ட் வந்து கம்ஃபர்டபுளின்னு சொல்கிற ஆப்ஷன் ஏ. 43 ஹேண்ட்ஃபுல். 44 அரைவ் வந்து அரைவல். 45 இன்டென்ஷன் உள்ளணும்னு சொல்கிறோம். ஸோ ஓவரால் அந்த 45மே நெக்ஸ்ட் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் மேட்ச் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். வாட்ச்மேன் 46 வாட்ச்மேன். ஸோ 47 வந்து அப்ஸ்டர்ஸ். 48 வந்து மெயில் லைன். 49 வந்து ரேடியோ ஆக்டிவ். 50 வந்து இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 50 வந்து மேட்சபிளாக இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 உங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். 50 வந்து மவுத் வாஷ். 52 வந்து இப்போ ஓவர் கோட். 53rd வந்து ப்ளீச்சிங் பவுடர். 54th வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் கீப்பிங். 55 வந்து பார்த்தா குட் ஃபார் நத்திங். அதுக்கப்புறம் வந்து மதர் இன் லா, இதுவுமே காம்பவுண்டில் கம்பேர் பண்ணக்கூடியதான். ரெயின்ஃபால் 57, இந்த ஃபால் தான் இந்த டைம் சப்ளிமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸ்னோ பால் 58. 59 வந்து ஸ்டார் லைட். 60 வந்து ட்ராபேக். 61 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே திங். 62 லாட்ரினா டிக்கெட், லாட்ரி டிக்கெட். 63 அண்டர்னா வேர்ல்டு அண்டர் வேர்ல்டு. 64 மேன் ஹோல். 65 வந்து சைட் வாக் கம்பேர் பண்ணுறோம் பி. 66 வந்து ஃபுட் நோட் கம்பேர் பண்ணுறோம்.
67 நமக்கு தான் ஹேர் கட். காம்பவுண்ட் வேர்டுன்றது 2 நவுனை கம்பேர் பண்ணி வர்றது தான். அதுக்கு 68 க்ரீன் ஹவுஸ் நிறைய டைம் பப்ளியில் கேட்டிருக்காங்க. அலாரம் கிளாக். 70 வந்து டிராஃபிக் ஜாம். சிக்னல் போட்டுறாங்க, இதுக்கு ஜாம் தான் மேட்சபிளாக இருக்கும். இன்கம் டேக்ஸ் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டேக்ஸ் இன்கம் டேக்ஸ். சன் கிளாஸஸ் இது நிறைய டைம் பப்ளிக் இருக்குன்னா அவுட்புட் ஆர் அவுட் போஸ்ட் கம்பேர் பண்ணலாம். வால்பேப்பர் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து அப்ரிவேஷன் நிறைய இருக்குது நமக்கு புக்கில். இதுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். எம்பியில் இருந்து மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. 76 பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். சிஏடி கேன்சர் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் கம்பேரிசன் பண்ணும்போது எம்ஆர் அப்படின்னு மிஸ்ட்ரஸ். நியூஸ்ன்றது சார் மிஸ்டர் எம்ஆர். அதுக்கப்புறம் மிஸ்டர்னு சொல்கிறேன். நியூஸ் வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து. அதுக்கு ஹெச்டி ஐ டெஃபினிஷன். ஐக்கு வந்து இன்டெலிஜென்ட் கோஷியன்ஸ். யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. 83rd ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் மோட். ஐபின்றது இன்டெலிஜென்ஸ் பியூரோ. நெக்ஸ்ட்டு இசி வந்து எலெக்ஷன் கமிஷன். 86 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரை அப்படின்னு சொன்னால் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பிஏ வந்து போஸ்ட் மெரிடியன். பிரைம் மினிஸ்டரும் கம்பேர் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் மெரிடியன் இதில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஏஆர் வந்து ஆக்மென்டிவ் ரியாலிட்டி, ஆக்மெண்டேட்டட் ரியாலிட்டி. எஃப்டி வந்து ஸ்கொயர் ஃபீட். இல்லை புக் பேக்கில் இருக்கிறது தான். 91 வந்து பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். 4Gன்றது 4th ஜென்ரேஷன். 5G கொடுத்தாங்கன்னா 5th ஜென்ரேஷன். பேன் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். 94 வந்து நோட்டா நன் ஆஃப் த எபோ. ஜேஇன் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். யூஏஇன்றது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதுக்கு என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். யூகே வந்து யுனைடெட் கிங்டம். ரேடார் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரோம் ரீட் ஒன்லி மெமரி. விசிஆர் வீடியோ கேசட் ரெக்கார்டர். 101. 102 வந்து ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் கிடையாது, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். சிம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அல்லது சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். லேசர் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இது வரைக்கும் அப்ரிவேஷன். ஸோ இதில் இல்லாத நம்ம புக் பேக்கில் சில அப்ரிவேஷன். ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல் இருக்குது. ஐஎம்டி இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணணும். லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயும் புக் இன்சைடில் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ளூரல் கேட்டகரி பாருங்கள். இல்லை கம்பேரிசன் பண்ணும்போது லாரி வந்து லாரிஸ் ஒயில் முடிஞ்சால் ஐஎஸ் ஏற்றும். கிளாக்ஸ் டேபிள்ஸ் டால்ஸ். பிஸ்கட் சொல்கிறோம். நைஃப்ஸ் எஃப்இல் விஎஸ் ஏற்றுறோம். அதே மாதிரி எஃப்ல முடிஞ்சுன்னா விஎஸ்டி சொல்கிறோம். மேனுக்கு வந்து மென். கேக்டஸ் வந்து கேக்டி. கூஸ்னா கீஸ். பாக்டீரியா. டூத் வந்து டீத்துன்னு கம்பேர் பண்ணுறோம். ஐப்போத்திஸ் ஐஎஸ் வந்தால் இஎஸ் போடுறோம். கரிக்குலம் யூஎம் வந்தால் ஏ போடுறோம். ஓயிசிஸ் வந்து பார்த்தா ஐஎஸ் வந்தால் ஐஎஸ். ஃபங்கஸ் வந்தால் ஃபங்கை. பாசர் பைனா பாசர்ஸ் பை 101. அதுக்கப்புறம் பார்த்தா பைசன் வந்து பைசன்ஸ். ஸ்டாம்ப் வந்து ஸ்டாம்ப்ஸ். ரன்னர் அப்னா ரன்னர்ஸ் அப். ஃபுட்டுக்கு ஃபுட்ஸும் கம்பேர் பண்ணுறோம். ரேடியஸ் வந்து ரேடி யூஎஸ் வந்து ஐ கம்பேர் பண்ணோம். டேட்டா வந்து டேட்டா. தீசிஸ் வந்து ஐஎஸ் வந்து ஐஎஸ் வரும். ஃபோரம் வந்து ஃபோரா. கேட்டில் வந்து கேட்டில் ஷீப்பு டீரு கேட்டில் அதே கான்செப்ட் தான். ஜீனியஸ் வந்து யூஎஸ் வந்து ஐ போடுறோம். கிராஸ் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். கமாண்டர் இன் சீஃப்னா கமாண்டர்ஸ் இன் சீஃப். கவர்னர்ஸ் ஜென்ரல். ஆல்கா வந்து ஆல்கா ஏல முடிஞ்சால் ஏஐ சேர்த்துறோம். லக்கேஜ் அப்படின்றது லக்கேஜோட பொருள் லக்கேஜாக தான். சன் இன்லானா சன்ஸ் இன்லா. ஃபாதர் இன்லா ஃபாதர்ஸ் இன்லா. பிரதர் இன்லா பிரதர்ஸ் இன்லா. சிஸ்டர்னா சிஸ்டர்ஸ். அந்த நவுனை மட்டும் ஃப்ளூரல் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. மீடியம்னா மீடியான்னு யூஎம் தான். ஃபூட்டுக்கு வந்து ஃபீட். மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிசஸ். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸில் இது கேட்காத கொஸ்டின். நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒமிட்டிங் ஆஃப் ஏஜென்ட் மெத்தட் இருக்குது. அப்போ இஸ் பாரோயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். த நாவல்ஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லைப்ரரி அர்ஜென்ட். அப்போ த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. நோபடி ஷுட் வயலேட் த ரூல் ஷுட் நாட் பி வயலேட்டட். நோபடி நோ ஒன் வந்தால் ரிமூவ் பண்ண நாட் போடணும். ஊ ஹேஸ் அரேஞ்ச் திஸ் மீனா ஊ வந்தால் பை ஹூம். அப்போ பை ஹூம். ஆஸ் அரேஞ்ச் வெர்பு திஸ் மீட்டிங் ஆப்ஜெக்ட். அப்போ திஸ் மீட்டிங் நம்ம சிங்குலர்ன்றதுனால ஆஸ் போகிறோம். இதே மாதிரி அப்போ ஆஸ் ஓவிஎஸ் தான். பை ஹூம் ஆஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச் பை. வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்னா யூ சப்ஜெக்ட் ஃபினிஷ் வெர்ப் த பில்டிங் ஆப்ஜெக்ட். அப்போ வென் வில் ஏன்னா டபிள்யூஹெச் வேர்டு போடணும், ஆக்சுவலி வேர்டு போடணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓவிஎஸ் தான். பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ. அதுக்கு 145 பாருங்கள். ஒய் ஹேவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஒன்னா ஒய் ஆஸ். ஏன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது யூ சப்ஜெக்ட் லெஃப்ட் வெர்ப் யுவர் பிரதர் ஆப்ஜெக்ட் அட் ஹோம் அர்ஜென்ட். அப்போ ஒய் ஆஸ் ஏன்னா யுவர் பிரதர் ஆப்ஜெக்ட் சிங்குலர்ன்றதுனால அப்போ ஒய் ஆஸ் யுவர் பிரதர் பின் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். அடுத்து 147 டிட் யூ ரைட் எ லெட்டர்னா
நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின். டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்ன்றது கண்டுபிடிக்க மட்டும்தான். அப்போ வாஸ் எப்படி சார் இங்கே வந்துடுனா, ஏன்னா இதோட மெத்தடே கொஸ்டின் டைப்பில் வந்து பார்த்துக்க எஸ்ஆர்னோ டைப்பாக இருந்தாலும் சரி, WH டைப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் வெர்பு தான் போகணும். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் போகணும். அதுவே டூ கொடுத்தா ஈஸ் அல்லது ஆமானது ஆளுங்க. அப்போ வாஸ். அதுக்கப்புறம் என்ன வந்து கம்பேர் ஈ சப்ஜெக்ட் ரைட் வெர்பு எ லெட்டர் ஆப்ஜெக்ட். அப்போ வாஸ் படி லெட்டர் ஆப்ஜெக்ட் சிங்குலர் இருக்கும் வாஸ் போகிறோம். அப்போ ஓ, அப்போ ஏ ஐ மீன் எ லெட்டர் ரிட்டன். ஏன்னா இதோட ஃபார்மே வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீப்புள். அப்போ வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். ஏன்னா ஓவிஎஸ் ஆப்ஜெக்ட் வெர்பு பை சப்ஜெக்டில் தான் டிட்ன்ட்டு கண்டுபிடிக்க மட்டும்தான், கண்டுபிடிச்சா ரிமூவ் பண்ணிடுறோம். ஈஸி வாட்சிங் அஸ்னா இப்போ இதுலேயும் வந்து ஹீ சப்ஜெக்ட் வாட்சிங் வெர்பு அஸ் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஆர் எப்படி போகிறோன்னா அஸ் வந்து வியை கன்வெர்ட் ஆகும். அதாவது மீ வந்து ஐயா கன்வெர்ட் ஆகிற மாதிரி அஸ் வந்து வியை. அப்போ ஆர் வி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பீயிங். ஏன் பீயிங் போன அந்த மெத்தடு ஈஸ் அல்லது ஆமலது ஆர் போட்டு பீயிங் போட்டு. அப்போ பீயிங் வாட்சோட பி வாட்ச்டு பை ஹிம். ஹீ வந்து ஹிம்மா போகிறோம். அதுக்கப்புறம் வில் யூ ஹெல்ப் மீனா இதை யூ சப்ஜெக்ட் ஹெல்ப் வெர்ப் மீ வந்து ஆப்ஜெக்ட். அப்போ வந்து வில் மீ வந்து ஐயா கன். அப்போ வில் ஐ பி ஹெல்ப்போட பிபி வந்து ஹெல்ப்டு பை யூ. அதுக்கு 114 வந்து லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டது. ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்னா ஆஸ். ஏன் ஆஸ் போகிறோன்னா யூ சப்ஜெக்ட் இன்வைட்டட் வெர்பு ராமன் வந்து ஆப்ஜெக்ட் டு த பார்ட்டி அர்ஜென்ட். அப்போ ராமன் சிங்குலர் ஆகுனா ஆஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி அல்லது ஆஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ ரெண்டுமே எழுதலாம். பிரகதி 150 வந்து பிரகதி லெண்ட் எ பென்சில் டு கேத்துனா அப்போ பிரகதி சப்ஜெக்ட் லெண்ட் வெர்பு எ பென்சில் ஆப்ஜெக்ட் டு கேத்துனா அர்ஜென்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓவியஸ் எ பென்சில் வாஸ் லெண்ட் பை பிரகதி டு கேத்துனா எழுதலாம். அப்படின்னா பென்சில் வாஸ் லெண்ட் டு கேத்துனா பை பிரகதி. ஸோ ரெண்டுமே எழுதிக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினும் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 or 2 1 மார்க் மார்க் பண்ணாத இருக்கும். இதில் இந்த 1 or 2 1 மார்க் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி மார்க் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாத இதில் சில 1 or 2 கொஸ்டின் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல கொடுக்கும்போது மாற்றி கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன்சர் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிஃபிக்ஸ்லையும் ஒவ்வொரு கேட்டரியும் ஒரு 5 கொஸ்டினாக மாற்றி கொடுக்குறேன். அந்த 5 கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்போ தான் இதுக்கு நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேட்டகரியில் எக்ஸ்ட்ரா 1 மார்க் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு எக்ஸாம்லேயே சொல்லணும்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பார்க்கணும். ஒரு 5 1 மார்க் இதில் இல்லாத ப்ரிஃபிக்ஸ் நான் மாற்றி கொடுக்குறேன். அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல் அப்ரிவியேஷன்ஸு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு 5 மட்டும் மாற்றி கொடுக்குறேன். அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி மற்றெல்லாம் இதில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே பிடிஎஃப்ல கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், 1 மார்க்கில் தான் நமக்கு பார்த்து மிகப்பெரிய செக்கே இருக்குது பப்ளிக்கில். நான் ஏன் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் பப்ளிக் இருக்கும்போது புரியும் 1 மார்க்கால் தான் நமக்கு மார்க் போயிடும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ நம்ம இந்த வித்தின் 2 மந்த்லேயே நிறைய 1 மார்க் அப்லோட். ஒரு எக்ஸாம்லேயே சொன்னால் ஃபஸ்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணி 50 சினானிம்ஸ் 50 ஆன்டனிம்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை 150 1 மார்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ அதில் இருக்க 150 இதில் இருக்கிற 150 ரெண்டையும் நீங்கள் சப்ஜெக்டை வச்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் பப்ளிக் மட்டும் இல்லை நெக்ஸ்ட் +1 +2 போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக படிங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மந்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபஸ்ட் மிட்டம் இருக்குது. இந்த மந்த் லாஸ்ட் வீக் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் ஷூராக நமக்கு ஃபஸ்ட் மிட்டம் வரும். ஃபஸ்ட் மிட்டமுக்கு நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் டீஸில் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருவோம். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணி விட்றேன். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும், அதில் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸ்டில்னா தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the first midterm examination. Thank you.